இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைன் மியூசியம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு அப்படி திரும்பி பாருங்கன்னா எல்லா கூட்டத்தையும் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரைன்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வச்சது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. Hey guys, welcome back to my channel Travel Boy. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வைசாக் வந்திருக்கோம். ஸோ வைசாக் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு மியூசியம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஏர்கிராஃப்ட் மியூசியத்தை முடிச்சுட்டு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மியூசியம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைன் மியூசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் கியூ நிற்குது. ஸோ இங்கேவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் நிற்பாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு 200-300 பேர் நிற்பாங்க. அதை தாண்டி தான் நாங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு எந்த மாதிரி அந்த மியூசியம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காமிக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு நைட் நியூ இயர் அப்படின்றதுனால பயங்கரமான க்ரௌட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ வாங்க டேரெக்டாக உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அந்த மியூசியம் எப்படி இருக்குது அப்படின்ற எக்ஸ்ப்ளோரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைன் மியூசியம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு அப்படி திரும்பி பாருங்களேன். ஸோ அப்படியே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக உள்ளே போகலாம். இதுக்கப்புறமும் கியூ இருக்குது, முடிச்சுட்டு போகலாம். கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டத்தையும் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரைன்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ உள்ளே எந்த மாதிரி இருக்க போகுது, ஸோ நம்ம அந்த ஏர்கிராஃப்ட் பார்த்த பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்க போதா இல்லை வேறு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரில. ஸோ அப்படியே ஏறி அந்த பக்கம் அப்படியே வந்து நம்ம இறங்க போகிறோம். ஸோ அவ்வளோதான். நிறைய கூட்டம் இருக்கிறதுனால பெருசாக நின்றுலாம் பார்க்க முடியாது. என்ன இருக்குது அப்படின்றத ஓரளவு காமிக்கிறேன், அப்படியே பார்த்துங்க. அப்படியே வெளியில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த லைப்ரரி கேப்டன் கேபின் அவங்க படுக்கிறதே அவ்வளோ தானே இடம். வேற இல்லை. ஆனால் கேப்டன் ஃபோட்டோவில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதோட இப்படி தான் படுத்துனா வேறு வழியே கிடையாது. வேறு வழியில் இது வந்து அந்த இந்த டிவி இட்லி பத்தியா உள்ள போகிறது கீழே போகிறது தானே இது. ஆமாம் ஆமாம் வேற இல்லை. இது கம்பார்ட்மெண்ட் 3. இங்கே வராங்க. இது எதை எங்கே ஆப்ரேட் ஆகுறது? இது எவன் எந்த கேஜி பாப்பா எந்த மீட்டரா பாமா? ஆனந்த் ஏலியன் ரூம் தானே இது. எஸ், தண்ணிக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறது. அந்த கக்கூசன் வந்தாரு. ஆந்தர் செஷன் ரைட். ஃபியூல் ப்ரோ இது. எசரே ப்ரோ. நாளைக்கு இதுங்கறோம். எல்லாம் ஒரிஜினல்ரா. நான் பொம்மை நினைச்சேன்டா. வையோட சொல்றான்டா தம்பி.
இங்கே ஒரு டாப்பில் போனது அந்த படிக்கிறியா பஸ் சீட்டு மாதிரி தான் இன்னும் இன்டேக் இருக்குல்ல என்னடா கப்புன்னு செம்மையாக போயிட்டு இருக்கிறாங்க அந்த கேமரா பார்த்து ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரைன் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தான். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வச்சிருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம அங்கே ஏர்க்ராஃப்ட் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மியூசியம் மாதிரி வச்சு ஸோ உள்ளே என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் உள்ளே என்னென்னலாம் இருக்கும், எப்படி உட்காருவாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எந்த இடத்துலலாம் அவங்க ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே பார்த்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு புது விதமான ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ உண்மையிலே செம்மையாக இருக்குது. சம்மரைன் பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளால் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியல. இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வச்சு இதை பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே வாங்க வெளியில் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த சம்மரைன் மியூசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மரைன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஏர்க்ராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ ரெண்டுமே அட் த சேம் டைம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ உண்மையில் ரெண்டுமே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் மாதிரி குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வச்சது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சம்மரைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 2000 டன்னா, தண்ணிக்குள்ளே போச்சு அப்படின்னா 2500 டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு எவ்வளோ ஃபியூல் டேங்க் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. இது நம்மளால் பார்க்க முடியாது. இதை பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே சமயம் ஏர்க்ராஃப்ட்டில் என்ன இருந்துச்சோ அதே தான் இதுலேயே இருந்துச்சு. இதுவும் ஏர்க்ராஃப்ட்டும் சேம் தான். ஸோ தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.